எல்லோருக்கும் வணக்கம். கனடா ஸ்காவரோ 635 மிடில் ஃபீல்ட் ரோட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஐயப்பன் ஆலய வளாகத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜோதி விழாவை பார்க்கலாம் வாருங்கள். இவ்விழா ஒவ்வொரு வருடமும் கோட காலத்தில் இங்கே நடைபெறுகிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த விழாவை பார்ப்பதற்கென பெருவாரியான ஈழத்தமிழர்கள் இங்கே வருவதை காண முடிகிறது. பிரதான ஆலய வாயிலில் அமைக்கப்பட்ட பிரமாண்டமான பெரிய மேடையில் இன்னிசை கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜோதி விழா ஒரு காணிவெல் போல் காட்சியளிக்கிறது. இங்குள்ள ஈழத்தமிழர்கள் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக இங்கே வருவதை காண முடிகிறது. சிலர் ஆறுதலாக இருந்து இந்த இனிய நாளை கழிக்கவென தங்களுடன் கதிர்களையும் கொண்டு வருகிறார்கள். இங்கே உற்றார் உறவினர் நண்பர்கள் என எல்லோரையும் காணலாம், பேசி மகிழலாம் என்ற நம்பிக்கையுடன் பலர் வருகிறார்கள். இங்கே இனிமையான இசையை கேட்க முடிகிறது. விதமான எங்கள் உணவை உண்டு மகிழலாம். ரியோ, லிங்கம் போன்ற பல ஐஸ்கிரீம் கடைகளும் இருக்கின்றன. சிறுவர்களுக்கென பல விளையாட்டுகள் இங்கே இருக்கின்றன. பலதரப்பட்ட பொருட்கள், ஆடை அணிகலன்கள் எல்லாம் இங்கே வேண்டக்கூடிய இருக்கின்றது. பெரியவர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பல இருக்கின்றன. எல்லோரையும் திருப்திப்படுத்தும்படியாக அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் காணிவெல்லை பார்த்த திருப்தியுடன் கவலைகளை மறந்து மகிழ்வுடன் செல்லக்கூடிய இடமாகவும் இது காணப்படுகிறது. இந்த ஐயப்பன் ஆலயத்தை இன்னும் பிரமாண்டமாக பெரிதாக அதிக வசதிகளுடன் அழகாக கட்டுவதற்கு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய கலைஞர்கள் காண இருக்காங்க. சோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய தினம் அடுத்த 4 மணி நேரம் நம்ம மெகாட்டி உணர் ஆரம்பத்திலேயே அவங்களுடைய இசையால அதை காட்டிட்டாங்க. முதலாவதாக நான் எப்போதும் சொல்லக்கூடியது போல 18ஆம் படி ஐயப்பனை நோக்கி நடக்கும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனுக்கும் காதுக்குள் எப்போதுமே கல் குத்தாமல் முள் குத்தாமல் பாதுகாக்கும் அந்த பாடல் கேட்கலாமா? கேட்கலாம். இதோ உங்களுக்காக உங்களுடைய ஃபேவரட் மூக்குத்தி முருகன் ஆன் தி ஸ்டேஜ். ஐயா, நிறைய செலவு பண்ணி எல்லாம் கோட்டு போட்டு வந்திருக்கிறோம். நீங்க இப்படி மறைச்சு வச்சு அப்படி எங்களை எங்களுடைய ட்ரெஸ் அப்படி தெரியுது. ரொம்ப நன்றி. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. ஒரு இசை நிகழ்ச்சிக்கு எல்லாமே பொதுவா பொருத்தமா அமைவது என்பது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுல இந்த அற்புதமான வெயிலாவும் இல்லாம இல்ல ரொம்ப அதிகமான குளிராவும் இல்லாம அமைந்திருக்கிற இந்த காலநிலை நம்ம நித்யானந்தருடைய சீடர்கள் இங்கே
கைலாயத்துக்கு எப்படி போகலாம் என்ற விளக்கங்களை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். Ajay Raja, ticket number 240. Vidya Prabhakaran, ticket number 225. Siva Vijay, total notice, Bhutla Poli, Vijayavani Kodala. Please, total notice, ticket winners. Ticket number 240, Ajay Raja. Can you tell something about Kailasa? Kailasa is the world's largest Hindu nation. Our the head of Kailasa is Pontiff, Supreme Pontiff, Sri Nityananda Paramashiva. Kailasa is a Kailasa, you can go there. well, Kailasa is a nation for Hindus. Okay. We're not focusing on the country. We're focusing on the nation. So we do have a platform where people around the world can sign in as e-citizens of Kailasa, so that the other body, hearing body for Hindus around the world. And There is no specific place where it is. no, we're not focusing. We're basically like the Vatican for the Catholics. Okay. Right? So they can, from wherever in the world. But Vatican, there is a place, no, in India. Yes, so Kailasa, there is a place. Now, Hindus are being persecuted, and our Supreme Pontiff is being persecuted. Yeah, right. For that particular reason, we don't disclose where the exact moment, place is. yeah, right, But okay. it's being So you mean time being, you don't. it's only for time being. So we're working with. So when the time comes, we'll come to know where it is. Absolutely, yes, because we're working with, by getting into the United Nations, trying to get a membership. And when that all happens, you get the immunity, and at that point, Yeah, okay. Okay, thank you very much. Yeah. இங்கே இதில் எது எடுத்தாலும் $5 போட்டிருக்கோம். இந்த ரோவில் இருக்கிற எல்லாம் $5. சரி. உங்களுடைய வெட்டிங் பிரைஸஸ் போய் நீங்க அவங்களோட புதுசா வாங்கிக்கலாம். ஆனா கிருஷ்ணா ராஃபிள் டிக்கெட்ஸ் வாங்கல. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? ஓகே, சோ நாங்க இப்ப third prize winners announce இவ்வளோ 25 விட்டுறல வரும். travel voucher $1000. இது எவ்வளோ ஆகுது? 140 140. என்ன ஏன் அது 25 40? அது ஓகே, சோ இது சிறுவர்கள் விளையாடுகின்ற பகுதி.
தமிழ் கலாச்சார மையம் அமைவதற்கான முதலாவது அஸ்திவாரத்தை துறந்தூர் அரசவையிலே ஜோன் தோடி அவர் நம்மை இணைந்து செய்திருந்தே அவரை அழைத்துக் கொண்டு முள்ளிவாய்க்கால் உட்பட பல இடங்களுக்கு சென்று தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர உதவினார். அவர் பல விடயங்களை உங்களோடு இணைந்து செய்திருந்தேன். தமிழ் கலாச்சார மையத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட கான்ட்ரிபியூஷனாக $10,000 வழங்கி இருக்கின்றேன். அந்த வகையிலே உங்களோடு பயணிக்கின்ற என்னை மீண்டும் கடந்த தேர்தலிலே 154 11,000க்கு மேல் வாக்குகள் எடுத்து 184 வாக்குகள் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருந்தது. இந்த முறை ஒற்றுமையாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வெல்வோம் என்ற நம்பிக்கையோடு நான் சபை கேட்டிருக்கின்றேன். ஒன்றாக பயணிக்கின்ற பொழுது அனுஷா ரவி கொண்டுள்ளார். Law of attraction. Okay, பாலாஜி அடுத்ததாக போறாங்க. So let's welcome பாலாஜி. கொஞ்சம் பெருசா இருக்குன்னு